பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். அங்கீகாரம் இல்லாத கட்டிடங்களை வரைமுறைப்படுத்தும் திட்டத்தால் மக்கள் சிரமம் போகும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபையில் அங்கீகாரம் இல்லாத கட்டிடங்களை வரைமுறைப்படுத்தும் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அனுமதி இல்லாத கட்டிடங்கள் மற்றும் கட்டிட அனுமதிக்கு புறம்பாக கட்டப்பட்ட 1.50 லட்சம் கட்டிடங்கள் உள்ளன. இதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடையே பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. அதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசு ஒருமுறை ஒழுங்குமுறைப்படுத்தும் திட்டம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்திற்காக தனி மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். கட்டணம் விண்ணப்பித்த அவர்களுக்கு கட்டணங்களை ஒழுங்குமுறைப்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்படும். அதன் மூலம் அவர்கள் வங்கிகளில் கடன் பெறலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. இது பல ஆண்டுகளாக உள்ள கோரிக்கையாகும். இதன் மூலம் மக்களுக்கான சிரமம் குறைவதுடன் அரசிற்கு வருவாய் அதிகரிக்கும். இதனை ஒழுங்குமுறைப்படுத்துவதுதான் முக்கிய படியாக இருந்தது. அப்பணி பல ஆண்டுகளாக முயற்சி செய்து தற்பொழுது நிறைவடைந்துள்ளது என்றார். கவிஞர் ஏரு வாணிதாசன் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். கவிஞர் ஏரு வாணிதாசன் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணன்குமார், திரு பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என சுயேட்சை MLA நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு சுயேட்சை MLA நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் கடந்த மாதம் புதுடெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் அலுவலகங்களில் கடிதம் அளித்தனர். நீங்கள் அளித்த கடிதம் வந்தது என உள்துறை அமைச்சர் அமித் ஷா சுயேட்சை MLA நேருவுக்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் சுயேட்சை MLA நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சரை சந்தித்து மாநில அந்தஸ்து தொடர்பாக மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முதல்வரிடம் பேசிய அவர்கள், தற்பொழுது நாடாளுமன்ற கூட்டத்துடன் நடைபெற்று வரும் நிலையில் யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு புதுச்சேரிக்கும் மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்றும், இது தொடர்பாக விவாதிக்க உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையத்தில் வணிக வளாகம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகராட்சி அலுவலகத்தை சிறு வியாபாரிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனத்தில் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் செயல்பட்டு வரும் நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இந்திரா காந்தி பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவை நிறுத்தப்பட்டு வணிக வளாகம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த அங்குள்ள சிறு வியாபாரிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்
செய்யப்பட்டதாக கூறி திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த நகராட்சி அதிகாரிகள் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மீன்பிடி தடைக்காலத்தில் பதிவு பெற்ற மீன்பிடி விசைப்படகுகளுக்கு பழுது நீக்குவதற்கு உதவியாக ரூபாய் 33 லட்சம் மானியத்தை விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தினரிடம் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலத்தில் பதிவு பெற்ற மீன்பிடி விசைப்படகுகளுக்கு பழுது நீக்குவதற்கு உதவியாக இந்த நிதி உதவியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மரம், இரும்பு, ஃபைபரால் ஆன விசைப்படகுகளுக்கு ரூபாய் 30,000 சிறிய விசைப்படகுகளுக்கு ரூபாய் 20,000 வீதம் கடந்த 2023-24 ஆண்டில் இருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 2025-2026 ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலத்திற்கு புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த பதிவு பெற்ற விசைப்படகுகளுக்கு ரூபாய் 30,000 வீதம், 82 படகுகளுக்கு ரூபாய் 24,60,000 மற்றும் 42 சிறிய விசைப்படகுகளுக்கு ரூபாய் 20,000 வீதம் ரூபாய் 8,40,000 ஆக மொத்தம் ரூபாய் 33 லட்சம் பதிவு பெற்ற விசைப்படகு உரிமையாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கு அரசின் செலவின ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை புதுச்சேரியைச் சேர்ந்த விசைப்படகு உரிமையாளர்கள் சங்கத்தினரிடம் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன், இயக்குநர் முகமது இஸ்மாயில் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருக்காஞ்சி கோயிலை சுற்றி வரும் கருப்பு பெண் நாயை பைரவி என பெயரிட்டு பொதுமக்கள் வணங்கி வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. காசிக்கு நிகரான கோயிலாக கருதப்படும் இக்கோயிலுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அதேபோல் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் இக்கோவிலுக்கு வருகின்றனர். இந்த நிலையில் இக்கோவிலில் கடந்த அஷ்டமி நாள் முதல் ஒரு கருப்பு நிற பெண்ணாய் உள் மற்றும் வெளி பிரகாரத்தில் வலம் வருகிறது. தினமும் குறைந்தபட்சம் 300 முறையாவது கோவிலை இது வலம் வருகிறது. அவ்வப்போது சிறிது நேரம் ஓய்வெடுத்து மீண்டும் வலம் வருகிறது. இந்த நாய் பற்றி தகவல் பரவியதால் அதை பார்க்க சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து மக்கள் வருகின்றனர். அதில் சிலர் அந்த நாய்க்கு உணவு அளிக்கின்றனர். நாய் வடிவில் சித்தர் தான் கோவிலை வலம் வருவதாக பக்தர்கள் நம்பி அதற்கு பைரவி என பெயரிட்டு அழைத்து வணங்கவும் தொடங்கிவிட்டனர். புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்ற பிரீமியர் லீக்கில் தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றது. அரியாங்குப்பம் பிரீமியர் லீக் 2025 சீசன் 1 பிரம்மாண்டமாக வீராம்பட்டினம் அபைஸ் கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மொத்தம் 10 நாட்கள் நடைபெற்றது. இத்தொடரில் ஜெகநாத் சோல்ஜர்ஸ், எல்கே ஸ்ட்ரைக்கர்ஸ், தமிழ்வேந்தன் வாரியர்ஸ், தமிழ் ஸ்பார்டன்ஸ், டிஜே அவெஞ்சர்ஸ் மற்றும் ஆனந்த் டைட்டன்ஸ் என்ற 6 அணிகள் பங்கு பெற்றன. இறுதிப் போட்டியில் தமிழ் ஸ்பார்டன்ஸ் அணியை 59 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வென்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டார். முதல் பரிசு வென்ற தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணிக்கு அதிமுக பெண்கள் மற்றும் இளைஞர் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் 1 லட்சம் ரூபாய் பரிசையும், 2ஆம் பரிசு வென்ற தமிழ் ஸ்பார்டன்ஸ் அணிக்கு லாமூன் உரிமையாளர் சம்பத் 50,000 ரூபாய் பரிசையும், 3ஆம் பரிசு வென்ற டிஜே அவெஞ்சர்ஸ் அணிக்கு புதுவை மாநில பாஜக மீனவர் அணி தலைவர் கனகராஜ் என்ற பழனி 30,000 பரிசையும் அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். இத்தொடரில் சிறப்பாக விளையாடிய தமிழ் ஸ்பார்டன்ஸ் அணியை ஜெயக்குமார் என்ற நிமல் தொடர் நாயகன் விருதினை JSM மார்க்கெட்டிங் உரிமையாளர் சக்திவேல் வழங்கி பாராட்டினார். சிறந்த பேட்ஸ்மேன் விருதை தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணியின் விவேக், சிறந்த பந்து வீச்சாளர் விருதை தமிழ் ஸ்பார்டன்ஸ் அணியின் ஐயப்பன், இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணியின் கலைமூர்த்தி வென்றனர். இவர்களுக்கு கோப்பை பரிசளித்து வாழ்த்து கூறிய அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, முதல் பரிசு வென்ற தமிழ்வேந்தன் வாரியர்ஸ் அணிக்கும் கோப்பை வழங்கி அனைத்து வீரர்களுக்கும் வாழ்த்து கூறி ஊக்கப்படுத்தினார். இத்தொடரின் அனைத்து ஏற்பாடுகளையும் காவல் ஆய்வாளர் ரமேஷ், ஆனந்த பூபதி மற்றும் சபரிராஜ் ஆகியோர் செய்திருந்தனர்.
உசுட்டேரி முதல் பொறையூர் வரை ரூபாய் 6 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய மின்கம்பங்கள் மின் விளக்குகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ஊசுடு முதல் பொறையூர் வரை ரூபாய் 6 லட்சம் மதிப்பில் 14 புதிய மின்கம்பங்கள் மற்றும் புதிய மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் கலந்து கொண்டு புதிதாக அமைக்கப்பட்ட மின்கம்பம் மற்றும் விளக்குகளை மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அங்கீகாரம் இல்லாத கட்டிடங்களை இணையம் வழியாக விண்ணப்பம் பெற்று வரைமுறைப்படுத்தும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் அங்கீகாரம் இன்றி கட்டப்பட்ட வீடுகளில் எண்ணிக்கை பெருகி வந்த சூழ்நிலையில் வீட்டு உரிமையாளர்கள் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வந்தனர். குறிப்பாக வீடுகள் மீது வங்கிகளில் அவசரத்திற்கு கடன் வாங்க முடியாமல் திண்டாடி வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி அரசு அங்கீகாரம் இல்லாத வீடுகளை ஒருமுறை திட்டத்தின் கீழ் வரன்முறைப்படுத்த முடிவு செய்து அண்மையில் அரசாணை வெளியிட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இணையம் வழியாக விண்ணப்பம் பெற்று அங்கீகாரம் இல்லாத கட்டிடங்களை வரைமுறைப்படுத்தும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் துவக்கி வைத்தார். இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு அங்கீகாரம் இல்லாத கட்டிடங்களை பொதுமக்கள் வரைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி உட்பட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் உள்ள தொழில் அதிபரும் சமூக சேவகருமான KRR அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூலக்குளம் பகுதியில் தொழிலதிபரும் சமூக சேவகருமான KRR அங்குதாஸ் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதியில் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் அங்குதாஸ் பிறந்தநாள் விழாவினை தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று ஆசை பெற்றார். தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய அங்குதாஸை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், தொழிலதிபர் ரவிக்குமார், ராமு, சம்பத், வெற்றி செல்வம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகளும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொழிலதிபர் அங்குதாசன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பராமரிப்பு காரணமாக புதுவையில் இருந்து விழுப்புரம், விழுப்புரத்தில் இருந்து புதுவைக்கு பயணிகள் ரயில் சேவை 7 நாட்கள் ரத்து செய்யப்படுகிறது. தெற்கு ரயில்வே திருச்சி மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பராமரிப்பு காரணமாக புதுவையில் இருந்து விழுப்புரம், விழுப்புரத்தில் இருந்து புதுவைக்கு பயணிகள் ரயில் சேவை 7 நாட்கள் ரத்து செய்யப்படுகிறது. வரும் 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையிலும் 31ஆம் தேதியும் இந்த ரயில் சேவை ரத்தாகிறது. விழுப்புரத்தில் இருந்து இந்த ரயில் காலை 5:25 மணிக்கு புறப்படும். அதேபோன்று புதுவையில் இருந்து இந்த ரயில் காலை 8:05 மணிக்கு புறப்படும். இந்த ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து காலை 6:35 மணிக்கு புறப்பட்டு புதுவைக்கு வரும் பயணிகள் ரயில் இம்மாதம் 27ஆம் தேதி வரும் வழியில் 10 நிமிஷங்கள் தேவையான இடத்தில் நிறுத்தி வைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.